الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد أوحينا إلى أم موسى أن أرضعيه فإذا خفت عليه فألقيه في اليم ولا تخافي ولا تحزني إنا رادوه إليك وجاعلوه من المرسلين وقال رسول الله صلى الله عليه وسلم رحم الله أخي موسى لقد أوذي بأكثر من هذا فصبر أو كما قال عليه الصلاة والسلام. السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனது சலாத்தும் சலாமும் சையதுல் முர்சலீன் ஷஃபீஉல் முذنبீன் சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபா பெருமக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் நபிமார்கள் ஷுஹதாக்கள் நல்லடியார்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் நிறைவாக என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, ஆஷுரா தின அகமியங்கள் என்ற தலைப்பில் ஆஷுரா தினத்தன்று வரலாற்றில் அல்லாஹுவின் உதவியை பெற்ற நபிமார்கள், அவர்களின் சமூகத்தவர்கள், நல்லடியார்களை குறித்த பல்வேறு விஷயங்களை பகிர்வதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இந்த மஜ்லிஸை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். வல்ல இறைவன் நம்மை கபூல் செய்வானாக, இந்த அமலை கபூல் செய்வானாக. அதன் அடிப்படையில் ஆஷுரா தினத்தன்று நடந்த மற்றொரு மாபெரும் நிகழ்வு என்னவென்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் சமுதாயத்தவர்களும் அல்லாஹ் வெற்றி கொடுத்த ஒரு தினமாகும். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்தும் அவர்களின் சமூகத்தவர்களை குறித்தும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் இன்றைய தலைப்பின் கீழாக சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, பொதுவாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து நாம் அதிகம் கேள்விப்பட்டிருப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து பேசப்படாத பயான்கள் இல்லை என்று சொல்லலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து நாம் அறியாத செய்திகள் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அவர்களின் வரலாறு விலாவரியாக பல இடங்களில் பகிரப்பட்டிருக்கும். நாம் இன்றைக்கு அதனால் மற்ற நபிமார்கள் அவர்களின் சமுதாயத்தவர்களை பற்றி நீங்கள் வரலாறுகளை பார்க்கணும், தேடணும் என்று சொன்னால் பல இடங்கள்ல தேடணும். குர்ஆனில் பார்க்க வேண்டும், ஹதீஸ்களில் பார்க்க வேண்டும், தாரீக் கிதாபுகளிலே பார்க்க வேண்டும், பிதாயா வன் நிஹாயா போன்ற பெரும் பெரும் வரலாற்று நூல்களிலே பார்க்க வேண்டும். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நீங்கள் வரலாற்றை விலாவரியாக பேசுவதற்கு குர்ஆனை விட்டு நீங்கள் வேற எங்கவும் செல்ல தேவையில்லை. குர்ஆன் முழுக்கவே அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை பற்றி விலாவரியாக பேசுகிறான். குர்ஆனிலேயே ரொம்ப ஆழமான வரலாறு, குர்ஆனிலேயே ரொம்ப ஆழமான வரலாறு எது என்று கேட்டால், பெரும்பாலான மக்கள் சொல்லக்கூடியது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு என்று சொல்வார்கள். காரணம், அல்லாஹ் அதை அஹ்ஸனுல் கஸஸ், வரலாறுகளிலேயே மிக அழகிய வரலாறுன்னு அல்லாஹ் சொல்றான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை. அதோடு ஒரே சூறாவிலேயே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு முழுக்க வருகிறது. வேற எந்த இடை சொற்களும் இடை விஷயங்களும் இல்லாமல் முழுக்க முழுக்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றிய அந்த சூரா யூசுப் என்பது பேசக்கூடிய வகையில் அல்லாஹ் அமைத்திருப்பான். இதனால ஆழமான வரலாறு எதுன்னு கேட்டா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறை பெரும்பாலானவர்கள் சொல்வார்கள். ஆனால் குர்ஆனில் சொல்லப்பட்டிருப்பதிலேயே ஆழமான வரலாறு சொல்லப்பட்ட நபி என்று சொன்னால் அது மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். 136 இடங்களிலே குர்ஆனில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாற்றை அல்லாஹ் பேசுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் பெயரை அல்லாஹ் 136 இடங்களில் சொல்கிறான். குர்ஆனின் எந்த ஜுஸுவில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் பெயர் இல்லை என்று கேட்டால் விரல் வெட்டி எண்ணிவிடலாம். அந்த அளவிற்கு எல்லா ஜுஸுகளிலும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெயர் கிட்டத்தட்ட இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை அவர்களினுடைய பெயர் குர்ஆனின் முதல் சூறாவாக
அதாவது இரண்டாவது சூறாவாக இருக்கக்கூடிய சூரத்துல் பக்கரா தொடங்கி நபிமார்களின் பெயரில் முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெயர் வரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட அந்த நிகழ்வை சொல்லிவிட்டு அதற்கடுத்து பக்கரா சூறாவினுடைய பிரதானமான ஒரு கதாநாயகர் யார் என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமுதாயத்தின் வரலாறு தான் அந்த பக்கரா சூரா. அந்த பக்கரா சூறாவினுடைய முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு தொடங்கிவிடும் பக்கரா சூறாவிலே. அங்கு தொடங்கக்கூடிய வரலாறு குர்ஆனிலே இறுதியாக பெயர் சொல்லப்படக்கூடிய நபியின் பெயரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். சூரத்துல் அலாவிலே சுஹஃபி இப்ராஹீம வ மூசா என்று வரும். அதுதான் கடைசியாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெயரோடு அந்த நபியின் பெயரோடு அல்லாஹ் குர்ஆனிலே, அதற்கு பிறகு எந்த நபியின் பெயரும் இல்லை. இந்த அளவிற்கு குர்ஆனிலே பரவலாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு பேசப்பட்டிருக்கிறது. சில சூறாக்களினுடைய தொடக்கத்திலேயே மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு ஆரம்பிச்சிடும். சூரா தாஹாவை போல தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா என்று ஆரம்பித்து ஒரு 6-7 வசனங்கள் கடந்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை அல்லாஹ் துவங்கி விடுவான். அதே போன்று சூரா ஷுஆரா, அந்த ஷுஆரா சூறாவினுடைய தொடக்கமே தாசீம் மீம் தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன் நத்லு அலைக மின் நபஇ மூசா வ ஃபிர்அவுன். எடுத்த உடனேயே அல்லாஹ் என்ன சொல்லிடுவான், உங்களுக்கு நாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஃபிர்அவுனையும் அவங்களுடைய சமுதாயத்தை பற்றி ஓதுகிறோம் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை தொடக்கி அந்த ஷுஆரா சூரா முழுக்க பெரும்பாலும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை பேசுவான். சில சூறாக்களினுடைய இடையில மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு பேசப்படும். ஆராஃப் சூறாவை போல மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு விலாவரியாக 9ஆம் ஜுஸ் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு அந்த சூனியக்காரர்களோடு நடந்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா விலாவரியாக பேசுவான். சில சூறாக்களினுடைய இறுதிகளில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை பேசுவான். சூரா கஸஸை போல, அதே போன்று பல சூறாக்களில் சூரா யூனுஸை போல, இதெல்லாம் கடைசியில மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு பேசப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றின் எந்த ஒரு பயணத்தையும் அவர்களின் வாழ்வில் எந்த ஒரு தருணத்தையும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லாமல் விடல. அவங்களுடைய பால்ய பருவம், குழந்தை பிறந்ததிலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததிலிருந்து அவங்களுடைய மௌத்து வரைக்கும், மௌத்துக்கு பிறகும் கூட அல்லாஹ் தஆலா சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை குர்ஆனில் எந்த அளவிற்கு விலாவரியாக சொல்கிறான் என்றால், பிறந்ததுல இருந்து அவங்க இறந்த அந்த நிகழ்வு, இறந்ததற்கு பிறகும் கூட என்ன நடந்துச்சு என்பதை குறித்தும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். இந்த அளவிற்கு எந்த நபியை குறித்தும் அல்லாஹ் விலாவரியாக குர்ஆன்ல பேசல. இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிறப்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சூரா ஷுஆராவினுடைய தொடக்கத்துல வஹைனா இலா உம்மி மூசா நர்தி, ஃபிரௌன் அந்த பிறக்கிற குழந்தைகளை எல்லாம், ஆண் குழந்தைகளை எல்லாம் கொல்ல சொல்லிடுவான். பனு இஸ்ரவேலர்களை பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்படுவார்கள். அந்த சமயத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பார்கள். இந்த பிறந்த இந்த குழந்தையை தாய் ரொம்ப கவலையோடு யோசித்துக் கொண்டிருக்கிற போது, நபி அல்ல, அந்த அம்மாவுக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான். வஹைனா, நாம் வஹி அறிவித்தோம், இலா உம்மி மூசா, மூசாவின் தாய்க்கு நாம் வஹி அறிவித்தோம்னு அல்லாஹ் சொல்றான். தாயாருக்கு வஹி வருகிறது, அன் அர்திஇ, நீ பால் கொடுமா, ஃபைதா ஹிஃபி அலைஹி, அந்த குழந்தை மேல உனக்கு பயமா இருந்துச்சுன்னா ஃபல்கிஹி ஃபில் யம்மி, அதை ஆத்துல விட்டு, ஃபைதா ஹிஃபி அலைஹி ஃபல்கிஹி ஃபில் யம்மி இன்னா ராத்தூஹு இலைகி வஜாயிலுஹு மினல் முர்சலீன், அந்த குழந்தையை ஒன்று கொண்டு வந்து சேர்ப்போம், இன்னும் அந்த குழந்தையை நபிமார்களில் ரசூல்மார்களில் ஒருவராக நாம் ஆக்குவோம் என்று அல்லாஹ் அந்த தாய்க்கு ஆறுதல் சொன்ன பிறகு அல்லாஹ்வின் வார்த்தை கேட்டு அந்த அம்மா குழந்தையை தண்ணியில விட்டுறாங்க, நதியில விட்டுறாங்க. இப்ப நதியில விடப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு, அந்த மீலாத், அந்த பிறப்புல இருந்து அவங்களுடைய வரலாற்றை அல்லாஹ் பேச ஆரம்பிக்கிறான். அவர்களின் வாலிப பருவத்தை, வாலிபத்தின் திரகாத்திரமான நிலையில இருக்கும் பொழுது எப்படி இருந்தாங்க அதையும் அல்லாஹ் பேசலாம். ஒலம்மா பலக அஷுத்தஹு, அதே கஸஸ் சூராவினுடைய வசனங்களிலே, அந்த வசனத்தினுடைய 14வது வசனம் கஸஸ் சூராவிலே, ஒலம்மா பலக அஷுத்தஹு வஸ்தவா ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா, மூசா அலைஹிஸ்ஸலாம் நல்ல திரகாத்திரமான வாலிபத்தை அடைந்த போது அவருக்கு நாம் ஹிக்மத்தையும் ஞானத்தையும் இல்மையும் கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா வசனத்தில் சொல்கிறான். அவர்களின் கொஞ்சம் நடுத்தர வயதை கடந்த பிறகு அந்த பருவத்தை குறித்தும் அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூனூ கல்லதீன ஆதவ் மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு நோவினை கொடுத்த மக்களை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்ற அந்த வரலாறு, அந்த வசனத்தினுடைய பின்னணி ஒரு வரலாறு. அது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நடுத்தர வயதை கடந்த பிறகு ஏற்பட்ட ஒரு அதிருப்தியான ஒரு சம்பவம். அவங்களுடைய சமுதாயத்தின் வாயிலாக அவர்கள் கேட்ட ஒரு கடுஞ்சொல்,
அந்த கடுஞ்சொல்லில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு நிறைவான ஒரு ஆறுதலை கொடுத்தான். அந்த ஆறுதலை குறிப்பிட்டு அல்லாஹ் ஃபபர்ரஅஹுல்லாஹு மிம்மா காலு, அவங்க என்ன சொன்னார்களோ அந்த வார்த்தையில் இருந்து அல்லாஹ் இவர்களுக்கு நிவாரணத்தை ஆறுதலை அமைத்தான் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே அவர்களின் ஒரு நடுத்தர வயதை கடந்த பிறகு நடந்த ஒரு நிகழ்வை குறிப்பிடுகிறான். அன்பிற்குரியவர்களே, அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வஃபாத்திற்கு பிறகும் என்ன நடந்துச்சு என்று குறிப்பிடுகிறான். அலம் தர இலல் மலஇ, பக்ரா சூராவினுடைய வசனம், அலம் தர இலல் மலஇ மின் பனி இஸ்ராயீல மின் பஅதி மூசா, மூசாவிற்கு பிறகு பனு இஸ்ரவேலர்களின் ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்த்தீர்களா? அந்த கூட்டத்துல என்ன நடந்துச்சு? அந்த சமுதாயத்திற்கு ஒரு நபி, மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறகு ஒரு நபி அனுப்பப்பட்டாங்கங்கறத சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் வஃபாத்திற்கு பிறகு அனுப்பப்பட்டதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த அளவிற்கு விலாவரியாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறு பேசப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்துக்கு பிறகு என்ன விட்டுட்டு போனாங்களோ அதை குறித்தும் அல்லாஹ் பேசுகிறான். ஓ பக்கியத்தும் மிம்மா தரக்க ஆளு மூசா, மூசாவின் குடும்பத்தார்கள் விட்டு சென்றவைகள் அந்த பெட்டியிலே, அந்த பேழையிலே இருந்தது என்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் எதை விட்டு சென்றார்களோ அந்த விஷயத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இப்படி விலாவரியாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை அல்லாஹ் பேசுகிறான். சரி, குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஒருவரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நினைத்து இந்த விஷயங்களை எல்லாம் பேசுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்துவதற்காக அவர்கள் சார்ந்தவர்களை எல்லாம் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் தாயாரை அல்லாஹ் சொல்கிறான். வஹைனா இலா உம்மி மூசா என்று வரக்கூடிய அந்த ஒரு இடத்திலும் சரி, அதே போன்று இன்னொரு இடத்திலே அதே போன்று ஒரு வசனம் வரும். தாயார் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயாருக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்ட அந்த செய்தியை குறிப்பிடுவான். அதே போன்று அவர்களின் சகோதரி மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சகோதரியை வகாலத் லி உக்திஹி குஸ்ஸிஹி ஃபபஸரத் பிஹி, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க அம்மா அந்த பேழையில விட்டுருவாங்க, நைல் நதியில விட்ட பிறகு அது ஃபிரௌனுடைய மாளிகைக்கே சென்றுவிடும். அந்த குழந்தையை ஃபிரௌன் அவர்களுடைய மனைவி எடுத்து அந்த குழந்தையை வைத்திருப்பார்கள். அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க முற்படுகிற போது யார் பால் கொடுத்தாலும் குடிக்கல. அப்ப அந்த இடத்திற்கு வரக்கூடிய அந்த உஹத், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சகோதரி, அவர்கள் தன் தாயாரை குறித்து ஒரு நல்ல அஹ்லு பைத் இருக்கிறாங்க, அவர்களை அழைத்து வருகிறேன்னு சொல்லி அழைத்து வந்து பால் கொடுக்க செய்வார்கள் என்கிற வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனிலே அந்த உஹத், அந்த சகோதரியை குறித்து சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் தாயாரை பற்றி, அவர்களின் சகோதரியை குறித்து இதெல்லாம் அல்லாஹ் பேசுகிறான். அதோடு மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் குடும்பத்தார்களை, மனைவியை குறித்தும் பேசுகிறான். ஃபலம்மா கல்லா மூசல் அஜல வஸார பி அஹ்லிஹி, மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியன்ல அவர்களினுடைய பணியை, தவணையை முடித்து விட்ட பிறகு தன் குடும்பத்தை அழைத்துக் கொண்டு சென்றார் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் அஹ்லை, மனைவியை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஹிதுமத் செய்வதற்காக ஒரு வாலிபர் இருப்பார், அந்த வாலிபரை குறித்தும் அல்லாஹ் சொல்லுகிறான். வைது கால மூசா وَإِذْ قَالَ مُوسَى لِفَتَاهُ لَا أَبْرَحُ حَتَّى أَبْلُغَ مَجْمَعَ الْبَحْرَيْنِ أَوْ أَمْضِيَ حُقُبًا, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த வாலிபர்கிட்ட சொன்னாங்க, தன்னிடத்தில் இருந்த அந்த காதிமிட்ட பணியாளர்கிட்ட சொன்னாங்க, நாம் இந்த இடத்திற்கு சென்றடைய வேண்டும், இரு கடல்கள் சந்திக்கிற இடத்தை நாம் அடைய வேண்டும் என்கிற அந்த ஒரு வரலாற்று பயணம், இல்மை தேடிய பயணம். அந்த பயணத்தில் உடனிருந்த அந்த பணியாளரையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், ஒருவரை கண்ணியப்படுத்துவதற்கு அவர் சார்ந்தவர்களை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இது மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றில் மட்டுமே நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாகும். அன்பிற்குரியவர்களே, அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றில் மற்றொரு விஷயத்தை பாருங்கள். அதாவது ஒரு உயர்ந்த அந்தஸ்து, ஒரு பதவி கிடைக்குதுன்னு சொன்னா நாம் அதை மிகப்பெரிய பாக்கியமா கருதுவோம். அந்த பதவியை குறித்து, அதை மற்றவர்களுக்கு நாம் விட்டு தருவதை குறித்து, அல்லது மற்றவர்களை அதில் இணைப்பதை குறித்து நாம் யோசிப்போம். இன்னொன்று, பதவிக்காக நிறைய சண்டை சச்சரவுகள், பதவிக்காக நிறைய தகிடுதத்தங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வரலாறுகளை நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை எப்படின்னு பாருங்க, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நபியாக அறிவிக்கிறான், நுபுவத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு. அந்த வரலாற்றை அல்லாஹ் தாஹா சூராவிலே சொல்லுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மனைவியோடு மதியனில் இருந்து திரும்ப மிஸ்ருக்கு வந்து கொண்டிருக்கிற வழியில ஒரு மலையில ஒரு நெருப்பு எரிவதை போன்று பார்ப்பார்கள். ஆனால் அது நெருப்பு அல்ல. நெருப்பு எரிவதை போன்று அல்லாஹ் காட்சிப்படுத்துகிறான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க வரணுங்கிறதுக்காக. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்த பிறகு அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் நேரடியா மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுறான். மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் பேசி, உங்களுக்கு நபித்துவத்தை கொடுக்கிறோம், உங்களுக்கு என்னென்ன ஆதாரங்கள், நீங்க
கையை உங்க ஜேபுல விட்டு எடுத்தீங்கன்னா அது பிரகாசிக்கும், உங்களுடைய அசாவை கீழே போட்டீங்கன்னா அது பாம்பாக மாறும், இப்படி எல்லாம் அதிசயங்கள்லாம் கொடுத்து இத்ஹப் இலா ஃபிர்அவுன் இன்னஹு தகா, ஃபிர்அவுன் ரொம்ப அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கான், அவனிடம் செல்லுங்கள் என்று சொல்லி நுபுவத்தை அல்லாஹ் கொடுக்கிற போது அந்த நுபுவத்து கிடைச்ச உடனே அடுத்த வார்த்தை என்ன தெரியுங்களா கேட்டாங்க? ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி, இறைவா என் இதயத்தை விசாலப்படுத்தி என்னுடைய நாவில் இருக்கக்கூடிய கொன்னலை நீக்கு, எனக்கு அதை மக்கள் என்னுடைய வார்த்தைகளை விளங்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய நாவை அதனுடைய பிரச்சனைகளை நீக்குன்னு சொல்லிட்டு வஜஅல்னி வஸீரம் மின் அஹ்லி, என் குடும்பத்திலிருந்து ஒருவரை எனக்கு மந்திரியாக எனக்கு துணையாக நீ ஆக்கு, அஹி ஹாரூன், ஹாரூன் என்கிற என்னுடைய சகோதரனை எனக்கு துணையாக ஆக்கு, வஷ்துத் பிஹி அஸ்ரி, என்னுடைய இந்த ஒரு நோக்கத்துல அவரை கூட்டாளியாக ஆக்கு, இந்த நுபுவத்துல அவரை கூட்டாளியாக ஆக்கு, வஅஷ்ரிகுஹு ஃபீ அம்ரி, என்னுடைய இந்த நுபுவத்தின் காரியத்திலே அவரை எனது பங்காளியாக என்னோடு இணையாளராக ஆக்கு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. என்றால் தன்னுடைய சகோதரருக்கு நபித்துவம் கிடைக்க வேண்டும், அவரும் நபியாக ஆக்க வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ரெக்கமெண்ட் பண்றாங்க. நபியாக ஆக வேண்டும் என்று ரெக்கமெண்ட் செய்தது, சிபாரிசு செய்தது மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அந்த சிபாரிசை அங்கீகரித்து வஹப்னா லஹு அஹாஹு ஹாரூன நபியா வஹப்னா லஹு மின் ரஹ்மத்தினா அஹாஹு ஹாரூன நபியா, மூசாவிற்கு அவருடைய சகோதரனை அவருக்கு அன்பளிப்பாக நபியாகவே நாம் ஆக்கி கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சிபாரிசு செய்றாங்க, என் சகோதரனுக்கும் நுபுவத்து கிடைக்கணும், அவருக்கும் நபியாக ஆக்கிவே என்று சொல்லுகிறார்கள். உடனே அல்லாஹ் தஆலாவும் அதை அங்கீகரித்து அவர்களையும் நபியாக ஆக்குகிறான். சிபாரிசு செய்வது எந்த விஷயம்னா நுபுவத்திற்கு, நபித்துவத்திற்கு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நபித்துவங்கிறது சாதாரண விஷயம் அல்ல, இறைவனின் தூதராக ஆகுவது. அந்த தூதுத்துவத்திற்கு தன்னுடைய சகோதரரை பரிந்துரைத்தார்கள் என்று நாம் குர்ஆனினுடைய வசனங்களிலே பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அந்த ஒரு பெருந்தன்மையான மனம், விசாலமான மனதை பாருங்கள். தனக்கு கிடைத்த பாக்கியத்தை தன் சமுதாயத்தில் இருக்கிற சாதாரண மனிதனுக்கும் கிடைக்கிறோம் நினைக்கிறது எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றுல நிறைய பார்ப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாற்றிலும் அப்படியான ஒரு பாக்கியத்தை பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமுதாயத்தை அழைத்துக் கொண்டு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த தௌராத் வேதத்தை வாங்குவதற்கு. அப்ப 40 நாட்கள் நோன்பு பிடித்து அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் தூர் சினாய் மலையில என்கிற அந்த ஒரு அல்லாஹ்வின் உத்தரவின்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் முந்தி போயிடுறாங்க. தன் சமுதாயத்தை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்திடம் ஒப்படைச்சிட்டு நான் செல்கிறேன் முன்னால் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் முந்தி போயிடுறாங்க. அல்லாஹ்வை சந்தித்து தௌராத்தை வாங்கி விட்டார்கள். பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் சமுதாயத்துல சாமிரி என்பவன் வழிகேட்டை உருவாக்கி விட்டான், அவனை பின்பற்றி எல்லோரும் காளை கன்றை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடுமையான கோபம். அவர்கள் திரும்பி வருகிறார்கள், தன் சமுதாயத்தை பார்த்து வருகிறார்கள். அந்த சமுதாய மக்கள் அது ஒரு நிறைவான ஒரு பெரிய நிகழ்வு. அதுல ஒரு சுருக்கத்தை மட்டும் சொல்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்துல கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த காளை கன்றை வணங்கிட்டாங்க. அவர்களுக்கான தண்டனையை அல்லாஹ் அறிவிக்கிறான், மரண தண்டனை. அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபியாக, ஒரு சமுதாயத்தின் தலைவராக இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட இந்த பிழைக்காக அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும், ஒரு வருத்தம் தெரிவிக்கணுங்கிறதுக்காக தன் சமுதாயத்திலிருந்து 70 நபர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். வக்தார மூசா கௌமஹு 70 ரஜுலன் லிமீகாத்தினா, நம்மை சந்திப்பதற்காக, அல்லாஹ்வை சந்திப்பதற்காக தன் சமுதாயத்தில் ஒரு 70 நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். எங்க? அல்லாஹ்வை சந்திப்பதற்காக, அல்லாஹ்வின் வார்த்தைகளை கேட்பதற்காக, அல்லாஹ்வோடு பேசுவதற்காக. இது ஒரு பெரும் பாக்கியம். ஒரு சாதாரண கலீமுல்லாஹ் என்பது, அல்லாஹ்வோடு பேசுதல் என்பது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய முஅஜிஸா, அற்புதம். அவர்களின் தனிச்சிறப்பு அது. கலீமுல்லாஹ், அல்லாஹ்வோடு பேசக்கூடியவர் என்பது. அந்த ஒரு வாய்ப்பை தன் சமுதாயத்தவருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு 70 நபர்களை அழைத்து சென்று அல்லாஹ் முன்னாடி நிப்பாட்டி தங்கள் சமுதாயத்துல நடந்த அந்த தவறை அல்லாஹ்விடம் வருத்தம் தெரிவிக்க சொன்னார்கள் என்றால் இதுல 2 விஷயம் பார்க்கிறோம். ஒன்னாவது, நம் சமுதாயத்துல ஏதாவது தவறு ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த தவறை நிவர்த்தி செய்வதற்காக, ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக சமுதாயத்தில் இருக்கும் முக்கியஸ்தர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சென்று அந்த ஒரு இழத்திதார் வருத்தம் தெரிவித்து அந்த சமாதானத்தை ஏற்படுத்துவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காண்பித்துக் கொடுத்த ஒரு அழகான ஒரு வழிமுறை. அதே போன்று இரண்டாவது என்னன்னா, தன் சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் அந்த தௌபாவிற்காக இஅ்திதார் மன்னிப்பு கேட்க செல்லும் பொழுது அவர்களையும் அழைத்து சென்று அல்லாஹ்வோடு பேசுகிற அந்த வாய்ப்பு அவர்களுக்கும் கிடைக்கணும் என்கிற அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது
மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஒரு பெரிய ஒரு உபகாரம் அந்த சமுதாயத்தின் மீது அவர்கள் கொண்டிருந்த அன்பையும் பரந்த மனப்பான்மையும் காட்டுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றிலே ஒரு முக்கியமான நிகழ்வு எதுன்னு சொன்னா, கஹ்ஃப் சூரால வரக்கூடிய ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நடந்த அந்த நிகழ்வு. அந்த நிகழ்வை அல்லாஹ் விலாவரியாக சொல்வான். அதுல என்னென்ன நடந்துச்சு, எப்படி எல்லாம் அவர்கள் சென்றார்கள் என்று. அந்த நிகழ்வினுடைய தொடக்கத்தை பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் சமுதாயத்திடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க சமுதாயத்திலிருந்து ஒருத்தர் எந்திரிச்சு கேட்கிறாங்க, மூசாவே ரொம்ப அறிஞர், பெரிய அறிஞர் யார், நல்லா தெரிஞ்சவங்க யாருன்னு கேட்கும் பொழுது, அந்த சமயத்துல அந்த ஜமான் அந்த காலத்துல இருந்தவங்கல்ல நபி அவங்கதான். அப்ப அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நான் நன்கறிந்தவன் என்று அல்லாஹ்வின் மார்க்கத்தை அறிந்தவர்கள் என்ற அடிப்படையில் நான் அறிந்தவன் என்று சொல்றாங்க. உடனே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஒருவர் இருக்கிறார், இன்ன இடத்துல இருக்கிறார், அவர் உங்களை விட சிறப்பானவர், உங்களை விட நன்கறிந்தவர், உங்களை விட நன்கறிந்தவர், அவர் ஒரு அறிஞர்னு சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்து, நாமளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம், ஓ அப்படிங்களா, சரிங்க, எங்களை விட தெரிஞ்சவர் அங்க இருக்கிறாரா, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்றோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் உத்தரவின் பேரில் அந்த மனிதரின் இடத்தை தேடி செல்றாங்க. அவங்க யாருன்னா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம். அவங்க நபி கிடையாது. அவர்கள் நபி என்று வரலாற்றிலே குறிக்கப்படவில்லை. அவர்களை தேடி இவர்கள் செல்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் செல்கிறார்கள். காரணம், இல்மை தேடுவதற்காக. அல்லாஹ் தஆலா போக சொல்லல. முதல்ல என்ன சொல்றான், இந்த இடத்துல இன்ன ஒரு அடியார் இருக்கிறார், அவர் உங்களை விட அறிந்தவர் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்விடம் கேட்டு நான் அந்த மனிதரை சந்திக்க செல்கிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னோடு ஒரு வாலிபரை அழைத்துக் கொண்டு அவர்களோடு பயணிக்கிறாங்க. அந்த பயணத்தை அல்லாஹ் தஆலா பேசுகிறான். وَإِذْ قَالَ مُوسَى لِفَتَاهُ لَا أَبْرَحُ أَبْلُغَ مَجْمَعَ الْبَحْرَيْنِ أَوْ أَمْضِيَ حُقُبًا. நம்ம யுகங்கள் கடந்தாலும் சரிதான், நாம் அந்த இரு கடல்கள் சந்திக்கிற அந்த இடத்துல அவரை சந்திக்கிற வரை நாம் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சந்திச்சிடறாங்க. இப்ப அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பணிவை உணர்த்துகிற விஷயங்கள் பாருங்க. அங்க போன உடனே அவரை பார்த்தாச்சு, சரி பார்த்தாச்சு, வாங்க போலாம் அப்படின்னு வரல. அவங்க கிட்ட போறாங்க. ஒரு மாணவன் எப்படி ஆசிரியரை தேடி செல்வாரோ அது போன்று ஆசிரியரை தேடி சென்று அந்த மாணவர் ஆசிரியரிடம் எப்படி பணிவை வெளிப்படுத்தி அவருடைய நிபந்தனைகளுக்கு எல்லாம் உட்பட்டு நான் கல்வி கற்கிறேன்னு சொல்லுவாரோ அது போல மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஹல் அத்தபிஉக அலா அன் துஅல்லிமனி மிம்மா அல்லிம்த ருஷ்தா. அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த கல்வியிலிருந்து எனக்கு நீங்க கற்றுக் கொடுப்பீங்களா, உங்களை நான் பின்னாடி வரலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. உடனே அவர்கள் நிபந்தனை வைக்கிறார்கள், ஃபைத்தபஅதனி ஃபலா தஸல்னி அன் ஷைஇன். என்னோட நீங்க வரணும் அப்படின்னா நீங்க எதையும் கேட்க கூடாது, நான் என்ன செய்யறேன் எது செஞ்சாலும் அதற்கான விளக்கம் நான் கொடுப்பேன், நீங்களாக எதையும் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறாங்க. இப்ப அந்த பயணம் தொடர்கிறது. அந்த பயணத்துல முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மத்தியில் என்னென்ன உரையாடல்கள் நடந்ததுங்கிறது கஹ்ஃப் சூரால அல்லாஹ் தெள்ள தெளிவா போட்டிருக்கிறான். இப்ப அந்த நிகழ்வினுடைய விஷயத்துல நாம கவனிக்க வேண்டியது எதுன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய தவாது என்கிற பணிவு, அந்த பணிவு கல்விக்காக வேண்டி தன்னை தாழ்த்தி கொள்ளுதலும் அல்லாஹ்வின் விஷயத்தில் உள்ளச்சத்தை வெளிப்படுத்துதல், இதெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய பண்பாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இது குர்ஆனில் வரக்கூடிய ஒரு, நான் ரத்தின சுருக்கமாக சொல்கிறேன். இன்னும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி குர்ஆனில் வரக்கூடிய விஷயங்களை விவரித்து பேசுறதுன்னு சொன்னா அது இன்னும் நீண்ட நேரம் எடுக்கும். இது குர்ஆனில் வரக்கூடிய மிக சுருக்கமாக நம்முடைய இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறோம். ஆனால் ஹதீஸ்ல இன்னும் அதிகமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற நபிமார்களிடம் காட்டிய அக்கறையை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்திடம் அதிக அக்கறை காட்டி இருக்கிறாங்க, ஆர்வத்தை காட்டி இருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் உரிமையை காட்டி இருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல அதிகமான அக்கறையையும் ஆர்வத்தையும் உரிமையையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் ஹதீஸ்ல காண்பித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஹதீஸை பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நிகழ்வை பெருமானார் குறிப்பிடுகிறார்கள். அவங்க ஹதீஸ்ல அந்த நிகழ்வை குறிப்பிட்டு விட்டு இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, லைத்த மூசா சபர ஹத்தா நரா அஜாயிப இல்மில்லாஹி தஆலா. மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். 3 விஷயம் நடந்திருக்கும். அதாவது முதல்ல வந்துட்டு என்ன செய்வாங்க, கப்பலை ஓட்ட போடுவாங்க ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் எதுவும் கேள்வி கேட்க கூடாது இல்லைங்களா, இவங்க வாய் விட்டு கேள்வி கேட்டுருவாங்க, எதுக்குங்க ஓட்ட போடுறீங்க, இது ஒரு ஏழையினுடைய கப்பல் அல்லவா, கப்பல் மூழ்கிடுச்சுன்னா நாமெல்லாம் இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி இவங்க வாய் விட்டு கேட்டுருவாங்க. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை ஃபர்ஸ்ட் ஒரு தவறாக சொல்லுவாங்க, நீங்க இதை கேட்டுட்டீங்க, மீறிட்டீங்க என்னுடைய வாக்குறுதியை, இதுதான் ஒரு முதல் வாய்ப்பு அப்படின்றார். 2வது அதே போன்று ஒரு குழந்தையை என்ன செஞ்சிருவாங்கன்னா அந்த குழந்தையை கழுத்தை திருகி கொன்றுவாங்க.
இதை பார்த்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பதறுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன ஏங்க இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன் இப்படி கேள்வி கேட்கறீங்க, இதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு, இன்னொரு தடவை பண்ணீங்கன்னா நீங்களும் நம்மளும் பிரிஞ்சிட வேண்டியதா அப்படின்றாங்க. மூன்றாவது தடவையாக அவர்கள் ஒரு ஊருக்கு போவாங்க. அந்த ஊர்ல ஏதாவது உணவு கேட்பாங்க, விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ள சொல்லுவாங்க. அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது போங்கன்றுவாங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வெளியே அந்த ஊரை விட்டு வரும்பொழுது ஒரு சவுறு விழுகிற மாதிரி இருக்கும். அந்த செவரை என்ன செய்வாங்கன்னா சரி செய்வாங்க, செப்பனிடுவார்கள். அந்த செவரை செப்பனிடுவார்கள். இந்த ஒரு விஷயத்தை ஏன் நீங்க இதுக்கு கூலியாவது கேட்கலாமா, இல்ல இந்த மக்கள் நமக்கு உணவே கொடுக்க மாட்டாங்க, இவங்களுக்கு இந்த விஷயத்த செய்றீங்க, அவங்களுக்கு அதுக்கு கூலியாவது வாங்கலாமே அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் வாய் விட்டுருவாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவாங்க, இதோடு முடிஞ்சிச்சு, நீங்கள் நம்மளும் பிரிய வேண்டியதா என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்த அந்த ஒவ்வொன்றுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. ஏன் கப்பலை உடைச்சேன்னா, அதற்கு அந்த கொஞ்சம் தூரம் கடந்து போன உடனே ஒரு அரசன் இருக்கிறான், அவன் நல்ல கப்பல்கள் எல்லாம் படிக்கிறான், ஒரு ஏழை ஒரு படகோட்டி, அவனுடைய கப்பல் பறிபோக கூடாதுன்னு அதை குறை ஏற்படுத்தினேன் என்று ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. அதே போல அந்த குழந்தை கண்டிப்பாக அது ஒரு காஃபிராக, ஒரு தன் பெற்றோர்களை துன்புறுத்துகிற ஒரு உக்கூக்குல் வாலிதைன் செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக அது வளருங்கிற காரணத்தினால அல்லாஹ் எனக்கு அதை அறிவித்துக் கொடுத்ததினால் அதனால அந்த குழந்தையை நான் கொன்றேன், அவர்களுக்கு இதைவிட மிக அழகான இரக்கம் காட்டக்கூடிய ஒரு குழந்தையை அல்லாஹ் கொடுப்பான் என்று சொல்லி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொல்லுவாங்க. மூன்றாவதாக ஏன் அந்த ஒரு செவரை செப்பனிட்டு அதை சரிப்படுத்தினேன்னு சொன்னா, அந்த செவற்றிற்கு கீழாக ஒரு புதையல் இருக்கிறது. ஒரு சாலிகான தந்தை, ஒரு நல்ல அடியார் தன் பிள்ளைகளுக்காக, எத்தீமான தன் பிள்ளைகளுக்காக ஒரு சொத்தை விட்டு சென்றிருக்கிறார். கன்சு என்று அழைக்கப்படுகிறது. அந்த கன்சு என்னன்னா, அது இல்மு என்பதாக, இல்மு எழுதி வைக்கப்பட்ட இல்மு என்பதாக ஹதீஸ் முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப அந்த கன்சு அங்கே, புதையல் அங்கே இருக்கிறது. அந்த குழந்தைகள் வளர்வதற்கு முன்பாக, பருவ வயதை அடைவதற்கு முன்பாக அந்த செவரு விழுந்துருச்சுன்னா அது கிடைக்காமல் போக வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதை நான் செப்பனிட்டு சரி பண்ணினேன் அப்படின்னு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொல்வார்கள். இந்த விளக்கத்தை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸில் ஒரு தடவை திரும்ப குறிப்பிட்டு இப்போது இந்த வார்த்தையை சொல்வார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா நிறைய அஜாயிபு, அல்லாஹ்வினுடைய பெரிய பெரிய ஆச்சரியமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கலாமே அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கறையோடு இந்த நிகழ்வை சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள் என்கிற அந்த ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸ்ல சொல்வார்கள். ஒரு கஷ்டமான நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்வார்கள். ரஹிமல்லாஹு அஹி மூசா, என்னுடைய சகோதரர் மூசாவுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டட்டும், ரஹமத்து செய்யட்டும். லகது ஊதிய ஃபில்லாஹி, லகது ஊதிய ஃபில், அல்லாஹ்வின் விஷயத்தில் அவர்கள் நோவினை கொடுக்கப்பட்டார்கள். பி அக்ஸரி மின் ஹாதா, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நோவினைகளை விட மிக அதிகமாக நோவினை கொடுக்கப்பட்டார்கள். இப்ப சபர பொறுமையாக இருந்தாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்யட்டும் என்பதாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் சகோதரர் மூசாவுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்யட்டும்னு சொல்லுவாங்க. அதே போன்று மற்ற உம்மத்துமார்கள்லாம் நபிமார்களோடு கியாமத்துல வருவாங்க இல்லைங்களா, அந்த நிகழ்வை பெருமானார் ஹதீஸ்ல சொல்லுவாங்க. நபிமார்கள்லாம் எப்படி உம்மத்தோடு வருவாங்க, உம்மத்துகள் சில உம்மத்துமார்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, 2 பேரோடு ஒரு நபி போவாங்க. இப்படி எல்லாம் அந்த வரக்கூடிய அந்த பிரபல்யமான ஹதீஸ், புகாரில வரக்கூடிய ஹதீஸ், நபிமார்கள் தன் உம்மத்தை அழைத்துக் கொண்டு செல்லக்கூடிய காட்சி. அப்போ ஒரு பெரிய கூட்டத்தை நான் பார்த்தேன். ஒவ்வொரு நபியையும் பார்த்துக்கிட்டே வரேன், ஒரு நபி ஒரு உம்மத்தை பார்த்து கொண்டே வருகிறேன். ஒரு பெரிய கூட்டம் தென்படுகிறது. அந்த பெரிய கூட்டத்தை பார்த்த உடனே உம்மத்தி, இவங்க எல்லாம் என்னுடைய உம்மத்தி என்று நான் நினைத்தேன். நான் நினைச்ச உடனே ஃபகீர் அலி எனக்கு சொல்லப்பட்டது, ஹாதா கௌமு மூசா, இது மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமுதாயம், இது மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமுதாயம் என்று எனக்கு சொல்லப்பட்டது என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே இந்த விஷயத்தை குறிப்பிடுவார்கள். அதே போன்று பிரபல்யமான ஆஷுராவுடைய ஹதீஸ், புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய அந்த ஆஷுராவுடைய ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருவார்கள். மதீனாவிலே யூதர்கள் நோன்பு பிடித்திருப்பார்கள். அந்த ஒரு ஆஷுராவுடைய தினத்தன்று ஏன் நோன்பு வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு யௌமுன் நஜ்ஜல்லாஹு மூசா வ கௌமஹு, மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கும் அவர்களுடைய சமுதாயத்திற்கும் அல்லாஹ் வெற்றியை கொடுத்த, ஈரற்றத்தை கொடுத்த ஒரு நாள் என்பதாக அந்த மக்கள் சொல்வார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நன்றி செலுத்தினார்கள். ஃபஸாம ஷுக்ரன், நன்றிக்காக வேண்டி இந்த நாள்ல நோன்பு நோட்டார்கள் என்று இந்த செய்தியை சொல்லிவிட்டு யூதர்கள் சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்ன வார்த்தை வநஹ்னு அஹக்கு பி மூசா மின்கும், என்றால் உங்களை விட மூசாவை கொண்டு பின்பற்ற நாங்கள் மிக தகுதியானவர்கள், நாங்க ரொம்ப உரிமையானவங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த நோன்பை நம்முடைய சமுதாயமும் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்கிற ஹதீஸை நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம்.
இப்ப இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலே நபிமார்களில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விஷயத்தை சொல்லுகிற போது கொஞ்சம் அதிக ஆர்வத்தோடும் அதிக அக்கறையோடும் உரிமையோடும் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சரி, ஹதீஸ் குர்ஆன் ஆயத்துகள்ல குர்ஆன்ல முக்கியமா மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை அல்லாஹ் ஏன் இவ்வளவு விவரித்து பேசுகிறான்? மற்ற எந்த நபிமார்களின் வரலாறும் இவ்வளவு விவரித்து பேசப்படல. அவர்களின் ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் ஏன் இவ்வளவு விவரித்து பேசுகிறான் என்று நாம் பார்க்கிற போது முதலாவது காரணம் என்னவென்றால், அன்பிற்குரியவர்களே, குர்ஆனிலே நீங்கள் மற்ற நபிமார்கள் அவர்களின் சமுதாயத்தின் வாழ்வியலை எடுத்து பார்த்தால், நபிமார்கள் அவங்க சமுதாயத்திற்கு எத்தி வைப்பார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய அதாபு இறங்கும், அவர்கள் அழிக்கப்படுவார்கள். இது வரக்கூடிய வரலாறு. லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று சமூத் அவர்களினுடைய சமூது கூட்டத்தார்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தார்கள், ஆது கூட்டத்தார்கள், இவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்ட வரலாறுகள் எப்படி இருக்கும்னா, எத்தி வைப்பார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய தண்டனை ஒரு ரூபத்துல வரும், அவர்கள் அழிக்கப்படுவார்கள். இதோடு அந்த வரலாறு முடிந்து போயிடும். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறை எடுத்துக்கொண்டால், அவர்களினுடைய வரலாற்றின் ஒவ்வொரு அந்த பிறந்த நிகழ்வுல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இது முடிஞ்சது, வீழ்ந்து விட்டார்கள், அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு நினைக்கும் போது அங்கிருந்து ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்குவார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையில. அதாவது ஃபிரௌன் வந்து எல்லா குழந்தைகளையும் கொண்டுட்டு இருக்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அகப்பட்டுட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் நேரா எங்க போயிட்டாங்க? ஃபிரௌன் வீட்டுக்கே போயிட்டாங்க. நைல் நதியில அவங்க அம்மா விடுறாங்க. திருப்பு முனைகளோடு கூடிய வரலாறு. எந்த எதிரி வந்து குழந்தைகளை கொண்டு இருக்கிறானோ, பனு இஸ்ரவேலர்களின் குழந்தைகளை, அந்த எதிரியின் வீட்டிற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. இது ஒரு திருப்பு முனையான விஷயம். அவன் எடுத்த உடனே என்ன பண்ணிருப்பான்? கொன்னு இருக்கணும்னு நினைப்பான். ஆனா அந்த குழந்தையை கையில எடுத்த உடனே, கையில எடுத்தது வந்து ஃபிரௌனுடைய மனைவியார் ஆசியா அம்மா. அவங்க எடுக்கிறாங்க, அந்த குழந்தையை கொண்டு வந்து இதை நாம வளர்த்தலாம்னு சொல்றாங்க. ஃபிரௌன் ஒத்துக்கிட்டான். அந்த அரண்மனையில கொல்ல நினைத்தவனின், கொன்று குவித்தவனின் வரலாற்றிலே அவனுடைய அரண்மனையில அவனுடைய அரண்மனையின் உணவை சாப்பிட்டுக் கொண்டு அங்கேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிள்ளையாக வளர்ந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறது அவங்களுடைய வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரு புதிய ஒரு அத்தியாயம் என்று சொல்வதை விட அது ஒரு எழுச்சியான ஒரு விஷயம். அது சரி, அங்கேயே வளர்றாங்க. வாலிபம் வளர்ந்த பிறகு கொஞ்சம் தைரியமான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், கொஞ்சம் தைரியமானவங்க. எதையும் துணிஞ்சு படாருன்னு சொல்லிடுவாங்க, படாருன்னு செஞ்சிருவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அவங்களுடைய வாலிப பருவத்துல வந்துட்டு வெளியே போறாங்க. 2 நபர்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா, ஒருத்தன் பனு இஸ்ரவேலர் யூத வம்சத்தை சார்ந்தவன், இன்னொருத்தர் கிப்தி ஃபிரௌனுடைய வம்சத்தை சார்ந்தவன். 2 பேரையும் சமாதானப்படுத்துறதுக்காக போறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சண்டை போட்டுட்டு இருந்தா எனக்கு என்னப்பா அப்படின்னு போக மாட்டாங்க. அது போன்று செல்பவர்கள் நபிமார்கள் அத்தகைய ஒரு செயலுக்குரியவர்கள் அல்ல. அது என்னன்னு சால்வ் பண்றதுக்காக போறாங்க. 2 பேரையும் பேசி சமாதானப்படுத்தும் பொழுது இந்த கிப்தி வம்சத்தவன் கொஞ்சம் எது வீராப்பா பேசிக்கொண்டு வீராப்பாக அடிக்க வந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓங்கி ஒரு குத்து விட்டாங்க. குத்து விட்டா அவன் அங்கேயே மௌத்தாயிட்டான். ரொம்ப பலம் பொருந்தியவங்க, அங்கேயே அவன் மௌத்தாயிட்டான். மௌத்தான உடனே யூத வம்சத்தை சார்ந்தவன் அவன் பயந்துட்டான். இன்னொரு மறுநாள் பார்க்கிற போது அதே அந்த யூத வம்சத்தை சார்ந்தவன் இன்னொருத்தரோட சண்டை போட்டுட்டு இருக்கான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, உனக்கு இதே வேலையா போச்சா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப அவன் வந்து என்ன செஞ்சுட்டான்? இதை ஊர் ஃபுல்லா பரப்பிட்டான். நேற்று அந்த கிப்தியை கொன்னது யார் தெரியுமா? அது மூசாதான் அப்படின்னு. இந்த செய்தி தெரிஞ்ச உடனே வேற வழி இல்ல, அதாவது கொலைக்கு கொலைதான் பகரம். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொன்றுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நிலை இருக்கிற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊர்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. ஊர்ல இருந்து வெளியே வர்றாங்க பயத்தோடு. அதாவது அரசனுடைய படைகள் பிடிச்சிருமா, இன்னும் அவங்க நபியாக ஆகல, அதை நினைவுல வச்சுக்கணும். வாலிப பருவத்துல இருக்கிறாங்க. இப்ப இவங்க அந்த ஊரை விட்டு வெளியே வருகிறார்கள். வெளியே வந்து பயத்தோடு எங்க போறதுன்னு தெரியல, ஏதோ கால் போன போக்குல போயிட்டு இருக்கிறாங்க. மதியன் என்கிற பிரதேசத்தை நோக்கி அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. கையில உணவு இல்ல, போறது எங்கன்னு தெரியல, யாரும் அபயம் இல்ல, அடைக்கலம் இல்ல, ஏதோ ஒரு அனாந்தர இடத்துக்கு போற மாதிரி போறாங்க. போன வழியில மதியன் அந்த ஊருக்கு போறாங்க. ஒரு திருப்பமான ஒரு விஷயம் பாருங்க. மதியனுக்கு போறாங்க. மதியன்ல பார்த்தா அங்க ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஆறுதல் சொல்றாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நீ பயப்படாத, நஜவுத மினல் கௌமில் ஸாலிமீன், அந்த அநியாயக்கார கூட்டத்தார்களை விட்டு நீ ஈடேற்றம் பெற்று விட்ட, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகு பார்த்தா அங்க இருந்து 2 அவங்களுடைய பெண் பிள்ளைகள்ல வந்து ஒரு பிள்ளை சொல்றாங்க, நமக்கு இப்படி தண்ணி எடுத்து கொடுப்பதற்கும் நம்முடைய உதவிக்கும் வந்துட்டு ஆள் தேவை அல்லவா, அப்ப நீங்க அதற்கு ஒரு கூலியாக இவரை நியமிக்கலாம் அப்படின்னு ஆலோசனை சொல்கிறார்கள். இறுதியாக பார்த்தா அப்படியே அங்கேயே அவங்களுடைய அந்த மதியிலேயே தங்கி ஒரு 10 வருடங்கள் அங்கே பணியாற்றி, அவர்களின் குடும்பத்திற்காக பணியாற்றி, இறுதியிலே திருமணம் முடித்து கொடுத்து, தன்னுடைய மகளை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடித்து கொடுத்து, நபியின் மகளை திருமணம் முடித்துக் கொண்டு ஊருக்கு திரும்ப வர்றாங்க, மிஸ்ருக்கு திரும்ப வர்றாங்க. மிஸ்ருக்கு திரும்ப வர வழியில அல்லாஹ் நுபுவத்தை கொடுக்குறான். நுபுவத்தை எடுத்துக்கொண்டு நேரா ஃபிரௌன்ட்ட வர்றாங்க. ஃபிரௌனிடம் வந்தவர்கள், அதாவது கொலை பழியினால் என்னை கொன்று விடுவார்களோ பயந்து போனவங்க, ஒரு 10 வருடங்கள் கழித்து திரும்ப ஊருக்குள்ளார நபியாக உள்ள
இப்ப ஃபிரௌனிடம் வந்து ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் தான் எல்லாத்த விட மேலான இறைவன் சொல்லி கொண்டிருந்த அவன்கிட்ட போய் பேசணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் பேச போறாங்க. அன்பிற்குரியவர்களே, நன்கு இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல நாம நினைவில் கொள்ள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு அல்லாஹ் பேசணும்னு முடிவெடுத்தான்ல, இது வந்து இந்த உம்மத்துல, அதாவது மனித குலத்திலேயே கிடைத்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அந்தஸ்து. இந்த அந்தஸ்திற்காக அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தான்னு சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம். ரொம்ப சிறப்பா பேசுறவங்களா அப்படின்னு கேட்டா ரொம்ப சிறப்பாக பேசுறவங்களா இல்ல, அவங்க கொன்னல் வாய், அப்படின்னா திக்கி பேசுவாங்க. அவங்களுடைய பேச்சு சரியாக சில சமயங்கள்ல விளங்காது. அப்படியாக பேச்சுள்ளவர்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தன்னோடு பேசுகிற ஒரு நசீபை கொடுத்தான். அப்ப நாம என்ன விளங்கிக்கணும்னா, நம்மிடம் ஏதாவது ஒரு குறை இருக்கிறது அல்லது ஏதாவது ஒரு நோய் இருக்கிறது, ஒரு இயலாமை இருக்குதுன்னா அந்த இயலாமையை கொண்டு நாம பலகீனமானவர்களாக நம்மை கருதிவிடக் கூடாது. அல்லாஹ் அதை கொண்டு வேறொன்றை நாடி இருக்கலாம். அந்த இயலாமையோட நம்மை வேலையாற்ற வைக்கலாம். இயலாமை இருப்பதோட அல்லாஹு தஆலா நம்மை வேற ஏதாவது ஒரு சிறப்பான பணிக்காக தேர்ந்தெடுக்கலாம். அதுபோல மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொன்னல் வாய், ஆனால் அவர்களை தன்னோடு பேசுவதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ப ஃபிரௌன்ட்ட போறாங்க. ஃபிரௌனுடைய மாளிகையில தன்னுடைய அல்லாஹ் கொடுத்த அந்த அற்புதங்கள் முஅஜிசாக்களை காட்டுறாங்க. தனிய போடுறாங்க, பாம்பா மாறுது. ஃபிரௌன் பாக்குறான். இப்ப வந்து இது வந்து சூனியக்காரர்களை எல்லாம் நான் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஊர்ல அறிவிப்பு செய்யறான். சூனியக்காரர்கள் வருகிறார்கள். சூனிய போட்டி நடக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தனிய போட்ட உடனே சூனியக்காரர்களின் தனியை எல்லாம் அது சாப்பிடுச்சு. அந்த பாம்புகளை எல்லாம் இந்த பாம்பு விழுங்கி விட்டது. சூனியக்காரர்கள் விளங்கி கொண்டார்கள், இது ஒரு நபிதான், இவங்க நபிதான் சொல்லி அந்த இடத்திலேயே ரப்பி மூசா ஹாரூன், ஹாரூன் மூசாவுடைய ரப்ப நாங்க ஈமான் கொண்டு விடுகிறோம்னு சொல்லி அந்த சபையிலேயே சூனியக்காரர்கள் அந்த இடத்திலேயே ஈமான் கொள்கிறார்கள். சூனியக்காரர்களை எல்லாம் அவர்கள் ஈமான் கொண்ட முக்மின்களாக ஆன பிறகு ஃபிரௌன் அந்த இடத்திலேயே அவர்களை வந்து தண்டித்து அவர்களை கொலை செய்து விடுகிறான். இப்படியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்தோடு போராடி அங்கிருந்து தன் சமுதாயத்தை மீட்டுக் கொண்டு ஷாம் தேசத்திற்கு அழைத்து வருகிறார். இப்படி நீண்ட அந்த வரலாற்றை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்திலேயும் அல்லாஹ் அக்பர் எவ்வளவு பெரிய ஒரு திருப்பு முனைகள், திடீரென்று அவர்கள் எதிர்பார்க்காத விதத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அந்த இடத்துல வச்சிருப்பான். சரி, அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு விஷயம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வரலாறு. இது காரணம். இரண்டாவது காரணம் என்னன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமுதாயத்தில் அவர்கள் சந்தித்த அந்த சவால்கள். வெளியே இருந்து ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள்ட்ட இருந்து ஒரு சவால், பெரிய கஷ்டம் இருந்துச்சு. ஆனா அவங்களுடைய சமுதாயத்தவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து சாதாரணமானவங்க இல்ல, யூதர்கள். கடுமையான மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு நோவினை கொடுத்தார்கள். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதைவிட மூசா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்க வந்து பொறுமையா இருந்தாங்க, அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு இரக்கம் காட்டட்டும்னு சொன்னாங்க. காரணம் என்னன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமுதாயத்தவர்கள் அந்த அளவிற்கு ஒரு முட்டாள்கள், அந்த அளவிற்கு மூடர்களாக இருந்தார்கள். மூடர்கள் சொன்னா முரட்டுத்தனமான மூடர்கள். நம்ம குர்ஆனை எடுத்து படிச்சாவே அதை நம்ம விளங்கிக்க முடியும். யூத சமுதாயத்தவர்கள் அல்லாஹ் மாடருக்கு சொன்னானா அதற்கு பல கேள்விகளை கேட்டு சிரமத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். அது தெரியும் உங்களுக்கு. அதே போல இந்த 70 பேரை மூசா அலைஹிஸ்ஸலாம் தேர்ந்தெடுத்து அழைச்சிட்டு போனாங்க இல்லைங்களா, இது எவ்வளவு பெரிய பாக்கியம். அது மனித குலத்திலேயே பெரிய ஒரு வாய்ப்பு இல்லை. அல்லாஹ்வுடைய குரலை, அல்லாஹ்வை கேட்பது, அவனுடைய கலிமாவை கேட்பது அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயமா? அது நபிக்கு கிடைத்த அந்தஸ்து அந்த நபி தன் சமுதாயத்துக்கு கிடைக்கணும்னு கூட்டு போறாங்க. இப்ப இவங்க எவ்வளவு அந்த இடத்துல ஒரு பெரிய பாக்கியமா கருதி இருக்கணும். ஆனா இவங்க அங்க என்ன தெரியுங்களா செஞ்சாங்க? அங்க போய் அல்லாஹ் பேசுகிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க. பேசி முடிச்ச உடனே அந்த உரையாடல் முடிந்த பிறகு ஃபிரௌனுடைய இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமுதாயம் கேட்கிறார்கள், நாங்க ஏத்துக்க மாட்டோம். அது எப்படி குரலை மட்டும் நாங்க அல்லாஹ்வை பார்த்தால் தான் ஏற்றுக்கொள்வோம். லன் நுக்மின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரா, பகிரங்கமா அல்லாஹ் எங்க முன்னாடி வந்தாதான் நாங்க ஏத்துக்குவோம். எங்க அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வாக்களிக்கப்பட்ட அந்த இடத்துல போய் அங்க நின்று கொண்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பேசுவாங்க. அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கெல்லாம் தளர்ந்ததில்ல. இப்படி அவங்க செஞ்ச எல்லா முட்டாள்தனத்தையும், அதிக பிரசங்கித்தனம், கிருத்திரியம், இதையெல்லாம் தாங்கி கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்தை அழைச்சு கொண்டே வந்தாங்க. ஒரு சுமையை தூக்கி கொண்டு அப்படியே சுமந்து கொண்டு சென்றார்கள், ஒரு புரட்சியான ஒரு போராளியை போல. அதே போன்று ஃபிரௌன் அழிக்கப்படுவான். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய வரலாறு, ஃபிரௌனை குறித்தும் அவனுடைய அந்த அழிவை குறித்தும் நாளை பேசுவோம். அந்த அழிவை கண் முன்னாடி பார்த்துட்டாங்க. கண் முன்னாடி பார்த்து அல்லாஹ் பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தான் இல்லைங்களா. அங்கிருந்து அவர்கள் இப்ப ஷாம் தேசத்தினை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஷாம் தேசத்துக்கு போய் அந்த அவங்களுடைய அந்த புனிதமான அந்த பூமி, வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு போன உடனே பார்த்தா அங்க ஒரு பெரிய கபிலாக்கள் இருந்தாங்க. ஒரு பெரிய ஒரு அமாலிகா என்று சொல்லப்படக்கூடிய ஆஜானுபாகுவான ஒரு கூட்டத்தார்கள் இருந்தாங்க. இப்ப இவங்களோடு சண்டையிட்டால் நமக்கு அல்லாஹ் அந்த ஊரை கொடுத்துருவான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இப்ப இவங்க அங்க என்ன தெரியுங்களா சொன்னாங்க? அப்படிலாம் முடியாது. ஃபதஹப அன்த வ ரப்புக ஃபகாத்திலா, நீயும் உங்களுடைய இறைவனும் போய் சண்டை போடுங்க, நாங்க இன்னும் ஆஹுனா
காயிதுன், நாங்க இங்க அமர்ந்து இருக்கிறோம், அவங்க பார்த்தா எங்க 12 பேரை ஒரு ஆள் தூக்கிடுவான் போல தெரியுது, நாங்க அவங்க கூட எல்லாம் சண்டை போட வரமாட்டோம், நீங்க உங்களுடைய ரப்பும் போய் சண்டை போடுங்க, நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு தூரம் அந்த இடத்துல நொந்து போயிருப்பாங்க, யோசிச்சு பாருங்க. இப்படி எல்லாம் சிரமத்தை கொடுத்த போதும் அந்த சமுதாயத்தை அரவணைத்து கட்டி அணைத்து அவர்களை அப்படியே தூக்கி கொண்டு சென்றார்கள். அவங்க பட்ட கஷ்டங்களை எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பட்டாங்க. அந்த தீஹ் என்ற பாலைவனத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா சிறைபிடிச்சிட்டான். அந்த பாலைவனத்தை விட்டு வெளியே வர முடியல. காரணம் என்னன்னா, அந்த ஊருக்குள்ள போக மாட்டேன்னு மறுத்ததுனால சிறைபிடிச்சிட்டான். அந்த இடத்துலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆனாங்க. சிறைபிடிக்கப்பட்ட இடத்துலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆனாங்க. கடைசியில மூசா அலைஹிஸ்ஸலாம் ஷாம் தேசத்திற்குள் தன் சமுதாயத்தை அழைத்து போக முடியல. அவங்களுக்கு பின்னாடி வேறொரு நபி அல்லாஹ் அனுப்பி அந்த நபி இந்த தீஹ் பாலைவனத்தில் இருந்து அந்த ஷாம் தேசத்திற்குள் இவர்களை அழைத்து சென்று யூத சமுதாயத்தின் அடுத்தடுத்த தலைமுறைகளை அழைத்து சென்று அவங்க சண்டையிட்டு அந்த ஊருக்குள் வந்தார்கள் என்கிற அந்த ஒரு வரலாற்றை பார்க்கிற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமுதாயத்திற்காக எவ்வளவு பெரிய போராளியாக, ஒரு புரட்சிகரமான ஒரு வீரராக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அது போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனிலே விவரித்து பேசுவதற்கான இறுதியான ஒரு காரணம் என்னவென்றால், வரலாற்றிலேயே மிகப்பெரிய எதிரியை சந்தித்தவர்கள் அவர்கள்தான் ஃபிரௌன். ஃபிரௌன்ங்கிற எதிரியை வரலாற்றிலேயே பெரிய எதிரி என்று சொல்லலாம். அதனாலதான் குர்ஆன்ல ஃபிரௌனை குறித்து அல்லாஹ் ஏகப்பட்ட விஷயங்களை பேசுகிறான். வரலாற்றில் பெரும் கொடுங்கோலனாக அல்லாஹ் குர்ஆனிலே ஃபிரௌனை காண்பிக்கிறான். அந்த ஃபிரௌனை எதிரியாக கொண்டிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்ப அந்த பகைமையை எப்படி உடைத்தார்கள், வென்றார்கள் என்பதை அவர்களின் வரலாற்றை அல்லாஹ் விவரித்து பேச வேண்டும் என்று விவரித்து பேசுகிறான் என்பதாக அறிஞர் பெருமக்கள் பல்வேறு கருத்துக்களை இன்ஷா அல்லாஹ் சொல்லுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் ஃபிரௌனுடைய வரலாறு, ஃபிரௌன் அப்படி என்ன கொடுங்கோலன், அவன் என்ன வரலாற்றில் மிகப்பெரிய அல்லாஹ்வின் எதிரியாக இருந்தான், அவன் எப்படி அழிக்கப்பட்டான் என்கிற நிகழ்வுகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸினுடைய ஒளியில, வரலாற்று ஆய்வாளர்களின் ஒளியில இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பகிர்ந்து கொள்வோம். அல்லாஹ் தஆலா இந்த ஒரு நல்ல நிகழ்வை கபூல் செய்வானாக. இதிலிருந்து நல்ல படிப்பினைகளை எடுத்துச் செல்லவும் அவற்றை வாழ்வில் பின்பற்றவும் உண்டான வாய்ப்பினை தந்திருள்வானாக. ஆஷுராவுடைய தினத்தன்று மகத்தான அவனுடைய பாக்கியம் பெற்ற நல்லடியார்களிலே, இறையடியார்களிலே நம்மையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. நம்முடைய குடும்பத்தையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.